புறப்பட்ட சில நிமிடங்களிலே மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் ஒரு 12 அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு பேப்பர் லெவல்ல இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாரு. அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு அது அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்றேன், அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவங்க தான். அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ளுக்குள்ள பேசுறது மரபல்ல. அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனாலதான் நாம எழும்புறோம். இப்ப நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்க மற்ற மைக்குகள் நிறுத்தப்படுவாங்க. அதே போலதான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணிருக்காம இருந்திருக்கும். அது மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துக்கிட்டேன், அவங்க மைக் மட்டும்தான் பேசுது. அப்போ அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும், அவ்வளவுதான். அப்போ வாசித்து அளிக்க தவறும் போது நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்பவும் பிளீஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேர்டையோ அசம்பிளில நானோ அங்க இருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்கள் யாருமே சொல்லல. இல்ல, நாங்க அந்த ஒண்ணு தானே சொல்லுவோம். அந்த உரையை வாசிக்கும் அவ்வளவுதான். வேற கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க கருத்து 234 பேர் தான் கருத்து சொல்ல முடியும். வேற யாரும் கருத்து சொல்ல முடியாது.